நம்ம சிந்து பைரவி சீரியலில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ரொம்ப சூப்பரான ட்விஸ்ட் நடக்க போகுது. ஆறுமுகத்தை பார்த்தீங்கன்னா இப்போ பைரவி மொத்தமாகவே வெறுத்து ஒதுக்கிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணிருச்சு. ஸோ இதாண்ட சாக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சஞ்சயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆறுமுகம் பற்றின உண்மை எல்லார்கிட்டையுமே வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ ஆரம்பத்தில் பைரவி அதை நம்பலை அப்படின்னாலுமே வந்து அது கரெக்டான வீடியோ ஆதாரத்தை காட்டினதுனால நம்ம பைரவி அதை ஆறுமுகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பியிருப்பாங்க. ஸோ எதுக்காக இப்படி பண்ண, உனக்காக நான் எவ்வளோ நல்லதை பார்த்து பார்த்து பண்ணேன், ஆனால் நீ எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கல்யாணத்தப்போ அப்படிதான், நான் வேணான்னு சொன்னப்போ நீ வந்து வலுக்கட்டாயமா தாலி கட்டி நீ வந்து எனக்கு துரோகம் பண்ண. இப்போ நான் உனக்கு நல்லது பண்ணணும், நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சு நான் பண்ணேன். ஆனா இப்போ கூட நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டியே, உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் அன்னபூரணி கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க உங்களோட முகத்துக்காக தான் இவ்வளோ நாள் வரைக்கும் நான் பொறுமையா இருந்துட்டேன். இதுக்கப்புறமும் பொறுமை அப்படிங்கிற பேச்சே வந்து கிடையாது. எவ்வளோ சீக்கிரமா நீங்க எனக்கு விவாகரத்தை வாங்கி கொடுக்கணுமோ அவ்வளோ சீக்கிரமா வாங்கி கொடுத்துருங்க, அதான் நல்லது. இதுக்கப்புறமும் நான் வந்து இந்த ஆறுமுகத்து கூட சேர்ந்தெல்லாம் வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி வந்து கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க. அதே மாதிரி நம்ம அன்னபூரணியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோவப்படுறாங்க. நீ எல்லாம் என் பிள்ளையாடா, உன்னெல்லாம் என் பிள்ளைன்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குடா, இப்படி ஒரு காரியத்தை போய் பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூரணி வந்து அடிக்கிறாங்க. ஏன்டா இப்படி பண்ண, ஏன்டா இப்படி பண்ண, பைரவி எப்படிப்பட்ட ஒரு தங்கமான பொண்ணு தெரியுமா, அந்த பொண்ணோட வாழ்க்கையை நீ இப்படியெல்லாம் வந்து பண்றியேடா, அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இதெல்லாமே வந்து பண்ணா, அது எல்லாத்தையுமே நீ இப்படி ஒரே நாளில் வந்து நாசம் பண்ணிட்டியேடா, நீ எல்லாம் என் மூஞ்சிலே முடிக்காது, என்கிட்டலாம் இனிமேல் பேசவே கூடாதுடா சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க. ஸோ ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க. சிந்துவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே மன வருத்தத்தில் இருக்காங்க. என்ன இது ஆறுமுகம் மச்சான் எதுக்காக இப்படி பண்ணாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம பைரவி ஆறுமுகம் மேலே கோபத்தில் தான் இருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் இப்போ இன்னும் அதிகமாயிருச்சு. சஞ்சய்க்கு பார்த்தீங்கன்னா இது வந்து உண்மையிலே பெரிய ஒரு லட்டு திட்டம் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு தான் அந்த சஞ்சய் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அது இப்போ வந்து நடக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஆளுக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக தான் வந்து ஃபீல் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பக்கம் இருக்க போது, இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் நம்ம பைரவி வந்து வேகமாக ஏதோ ஒரு ஃபைலை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆறுமுகம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வந்து அன்னைக்கு நைட்டு வந்து மொட்டை மாடியில் தான் வந்து படுத்திருப்பாரு. ஸோ பைரவி சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதேச்சியாக நம்ம சிவா வருவார். வந்துட்டு வந்து ஏன் ஆறுமுகம் என்ன இது, எதுக்கு இங்கே தூங்கிக்கிட்டு இருக்க, அதுவும் தலகாணி இல்லாமல் வெறும் தரையில் படுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஆறுமுகம் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா உடனே வந்து ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிருவார். என்ன ஆறுமுகம் எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லும்போது, நான் எந்த தப்புமே வந்து வேணும்னே செய்யலை சிவா, இது எல்லாமே நான் பண்ணது பைரவிக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிற நீ பைரவிக்காகவா, பைரவிக்காக பண்ணுறதா இருந்தால் எதுக்காக நீ இப்படி காட்டெல்லாம் வந்து அழிக்கணும், உனக்கு தானே இது இவ்வளோ பெரிய நஷ்டமாயிருக்கு, நீ விவசாயத்தை எவ்வளோ தூரம் மதிக்கிறவன், அப்படி இருந்துமே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஏன் ஆறுமுகம் நீ பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு வேற வழி தெரியல சிவா, நான் பைரவி கிட்ட எவ்வளவோ தூரம் சொல்லிட்டேன், நான் எந்த தப்பும் பண்ணலை, பைரவியை நான் என்றைக்குமே வந்து சந்தேகமும் படலை, தப்பாகவும் பேசலை, ஆனால் இது எல்லாமே என்னை பேச வச்சது அந்த சஞ்சய் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சஞ்சயா, அவன் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவா வந்து கேட்குறாரு. உனக்கு சஞ்சயை பற்றி எதுவும் தெரியாது சிவா, சஞ்சய் வந்து நம்ம பைரவியை ஒன் சைடாக வந்து காதலிச்சுக்கிட்டு இருக்கா, நம்ம பைரவியை எப்படியாவது அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சஞ்சய் இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் பைரவி முன்னாடி ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி நடிச்சுட்டு என்கிட்ட வந்து தப்பாக எல்லா விஷயத்தையுமே வந்து பேசிக்கிட்டு இருக்கா. அந்த கோவத்தில் தான் அன்னைக்கு நான் வந்து பைரவி கிட்ட அப்படி பேசிட்டேன், அப்படி பேசினதுனால நான் பைரவியை சந்தேகப்பட்டுட்டேன் அப்படின்னு அவன் நினச்சி தான் என் மேலே அவ்வளோ கோவப்பட்டா. அது எதுவுமே நடந்துடக்கூடாது, ஒருவேளை அவள் சொன்ன மாதிரி இந்த இந்த சூரியகாந்தி பூவெல்லாம் நல்ல விளைச்சல் எடுத்து அறுவடை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பைரவி என்னை விட்டு போயிடுவா, ஒருவேளை அவள் போயிட்டேன்னா என்னோட வாழ்க்கையே வந்து இருக்காது, அவள் போயிடக்கூடாது அப்படின்னு நினச்சிதான் அது எல்லாத்தையும் நான் மொத்தமாக அழிச்சேன். அப்படி அழிச்சுட்டா அவள் என்னை விட்டு போக முடியாது, மறுபடியும் அவள் வந்து எனக்காக ஏதாவது பண்ணிட்டு தான் போவேன்னு சொல்லுவாள். அதுக்குள்ளே நான் பைரவியோட மனசை மாற்றி அவள் கூட சேர்ந்துடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு நான் எதிர்பார்க்கல சிவா, இது எதையுமே நான் வேணும்னு பண்ணலை, பைரவி என் கூட இருக்கணும், அவளை நான் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாரு. ஸோ அது எல்லாமே வந்து சிவா நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு. நீ பண்ணது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது, கரெக்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் பைரவிக்காக நீ இந்த விஷயத்த பண்ணியிருக்க, அந்த வகையில் நீ பண்ணது வந்து சரிதான். ஏன்னா அவளை நீ அவ்வளோ தூரம் வந்து நேசிக்கிற. ஆனால் இந்த விஷயம் பைரவிக்கு இப்போ புரியலை அப்படின்னாலும் கூடிய சீக்கிரத்திலேயே பைரவி உன்னை ஏற்றுப்பா, நீ எதுக்கும் கவலைப்படாத ஆறுமுகம், நீ கொஞ்சம் தைரியமாக இரு, எதுக்காக இங்கெல்லாம் படுத்துக்கிட்டு இருக்க வா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சிவா பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த ஆறுமுகம் பார்த்தீங்கன்னா வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது பைரவி வந்து வராங்க, ஏதோ ஒரு ஃபைல்
கையில் எடுத்துகிட்டு வந்து வராங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஆறுமுகம் பார்த்தீங்கன்னா அதை கண்டுட்டு அப்படியே பார்க்காமையே வந்து அந்த பக்கம் திருப்பிடுறாரு. ஸோ பைரவி வந்து வாண்டடாக வந்து இது என்னன்னு தெரியுமா, இந்த ஃபைல் வந்து நான் இப்போ தான் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வரேன். இதுக்கப்புறம் நமக்கு வந்து டைவர்ஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். எதையாவது ஒன்று சொல்லி நீ சமாளிக்கணும், இல்லை இந்த டைவர்ஸ் கிடைக்காம இருக்கணும் அப்படின்னு ஏதாவது பண்ண அப்படின்னா அதுக்கப்புறம் நீ என்னை உயிரோடையே பார்க்க முடியாது. நான் உயிரோட இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நீ இந்த டைவர்ஸில் கையெழுத்து போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக வந்து உள்ளே போயிடுறாங்க. ஸோ பைரவி உள்ளே போனோடனே ஆறுமுகம் மறுபடியும் அப்படி பின்னாடி போயிட்டு பைரவி கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணுறாரு. ஸோ ஆறுமுகம் என்ன தான் பேச வந்தாலும் பைரவி அதை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. உன்னால் என்கிட்ட வந்து உன்னால் பேசவே முடியாது, நீ பேசணும்னு ட்ரை பண்ணவே பண்ணாது, நீ பண்ண விஷயம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, எனக்கு அவ்வளோ பெரிய துரோகத்தை நீ பண்ணிட்ட, உனக்காக நான் எவ்வளோ விஷயத்த பார்த்து பார்த்து பண்ணேன், ஆனால் நீ எனக்காக என்ன பண்ணிட்ட, எதுவுமே பண்ணலை, என்னை சந்தேகப்பட்ட, அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையவே நீ அழிச்சிட்ட, இந்த மாதிரி எவ்வளவோ நீ பண்ணியிருக்க, நான் எப்படி உன்னை ஏற்றுக்க முடியும், என்ன ஆனாலும் சரி உன்னை நான் ஏற்றுக்கவே மாட்டேன், நான் உன்னை டைவர்ஸ் பண்ண போகிறது உறுதி தான், நீ அதில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்ட அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும், எனக்கு ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணிடு, மற்றபடி நீ எதுவுமே என்கிட்ட பேச தேவையில்லை, என் மூஞ்சிலே முழிக்காத, இங்கே நிற்காத, இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொன்னோன்னே ஆறுமுகத்துக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாகி ரொம்பவே அழுதுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. ஸோ பைரவியோட மனசு கொஞ்சமாவது மாறினா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள்.